ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விஐ கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கம்பங்கூழ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கம்புக்கூழ் செய்கிறதுக்கு இதில் 1 டம்ளர் அளவு கம்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு அரை டம்ளருக்கு பார்த்திங்கன்னா அரிசி இல்லை நொய் கழுவி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரிசி நொய் இல்லாமல் கூட நீங்கள் கூழ் காய்ச்சலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் கம்பு மாவுக்கு 4 டம்ளர் அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது அரிசி, தண்ணி, அதுக்கப்புறம் மாவு எல்லாமே ஒரே கப் இல்லைனா இந்த மாதிரி டம்ளர் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் யூஸ் பண்ணி தான் எல்லா அளவுமே எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு கம்பு மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1.5 டம்ளர் அளவு நொய் ஊற வச்சுருக்கேன். 3 டம்ளர் மாவு இல்லைங்களா, அதனால் 12 டம்ளர் அளவு தண்ணி எடுத்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது இதில் கம்பு மாவு சேர்த்தாச்சு. ஸோ இதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி தண்ணி நல்லா ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. கம்பு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், அயன் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இது ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா நம்ம ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா கம்பு கூழ் ஒரு நல்ல ஆப்ஷன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் கம்பு நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். கம்பு பார்த்திங்கன்னா கூழாக குடிக்கும் போது நமக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்த வெயிலுக்கு டெய்லி நீங்கள் கம்பு கூழ் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நான் கம்பு மாவு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் கட்டி இல்லாமல். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம கேழ்வரகு கூழ் மாதிரி இதுக்கு மாவு கரைச்சி புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எப்போ செய்கிறோமோ அப்போ கரைச்சி வச்சுக்கிட்டா போதும். சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பு அப்போவே மிக்சியில் அரைச்சி செய்கிறாங்க. அப்படியும் செய்யலாம். நான் மாவு வச்சு தான் செய்வேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஊற வச்ச நொய் நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நம்ம இதுக்கு முன்னாடி ராகி களி செஞ்சுருப்போம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ப்ரொசீஜர் தான் வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நான் வேக வைக்கிறேன் இந்த அரிசியை. இதுக்கு பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம கூழ் கரைக்கும் போது நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் சிம்மில் வச்சு நல்லா வேக விடணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டு நீங்கள் எடுத்து கையில் அழுத்தி பாருங்கள். நல்லா நசுங்குற அளவுக்கு இருந்ததுன்னா அதுவே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க கம்பு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேஸ் பார்த்திங்கன்னா சிம்லேயே இருக்கட்டும். சிம்மில் இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சைடு கரண்டியில் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ எல்லாமே கலக்கும் போதும் நமக்கு உள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டி கட்டியாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்ம என்ன பண்ணலாம், இப்படி கரண்டியில் ஒரு கரண்டியில் எடுத்துட்டு இன்னொரு கரண்டி வச்சு நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், இது ஒரு இடத்துல மாவு ரொம்ப கட்டியாக இருக்குது. இதை நான் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கிறேன். ஸோ அது ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கிளறி விட்டு நிறைய கட்டி கட்டியாக இருக்க மாவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா கலந்து வந்துடும். இந்த மாதிரி எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆன பிறகு கரண்டிலாம் எடுத்துகிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும்னு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா ஒரு தடவை எல்லா இடத்துலையும் கலரி விட்டுருங்க. எதுவும் அடி பிடிக்காமல் நல்லா கலரி எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வெந்துருச்சுன்னு பார்க்கலான்னா, கொஞ்சம் கரண்டியில் எடுத்துகிட்டு கையை நல்லா தண்ணியில் ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் தொட்டு எடுத்து பார்த்திங்கன்னா நர நரன்னு இல்லாமல் நல்லா குழ குழன்னு வெந்திருக்கும். அவ்வளோதான், கம்பு கூழ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் சாப்பிட போகிறீங்கன்னா முன்னாள் நைட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா புளிச்சு காலையில் ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மறுநாள் காலையில் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம நேற்று ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்படி செமி சாலிடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா இறுகி நல்லா களி பதத்துக்கு நல்லா இருக்கும். பார்த்திங்களா எப்படி தெரியுது? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் களியாக சாப்பிட்ணுன்னாலும் இப்படியே எடுத்து வச்சு நீங்கள் களி மாதிரி சாப்பிடலாம்.
இப்போ நான் கூழ் வந்து கரைக்க போகிறேன். இப்போ நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்க கூழ் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கரைக்கும் போதே வந்து உப்பு சரியாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கணும். உப்பு பத்தலைன்னா நம்ம வந்து இப்போ போட்டு நம்ம வந்து கரைச்சிக்கலாம். கரெக்டாகிடும். இப்போ தண்ணி ஊற்றி கரைக்கும் போதே வந்து நமக்கு வந்து தேவையான அளவு வந்து தயிரும் வந்து ஊற்றி வந்து கரைச்சிக்கலாம். கொஞ்சம் நான் வந்து தண்ணியில் வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தயிர் வந்து ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு வந்து தயிர் ஊற்றிக்கோங்க. இந்த கூழில் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டு சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வந்து கரைக்கும் போதே வந்து போட்டு கரைச்சிட்டோன்னா வந்து தண்ணி விட்டுடும். அதனால் வந்து நம்ம எப்போ குடிக்கிறோமோ அப்போ கூட வந்து நம்ம வந்து கட் பண்ணி வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பொடியாக வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், கம்பு கூழ் ரெடி. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கூழ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.